வெல்கம் டு அரசுவை அட்டில். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சைனீஸ் சீஸ் சப்பாத்தி. இந்த சைனீஸ் சப்பாத்தி செய்யறதுக்காக நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், ஆட்டா. இதில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க, ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது எப்பயும் போல் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நான் பிசைகிற மாவுக்கு 5 சப்பாத்தி சாதாரணமாக செய்யலாம், அந்தளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது மாவு பிசைஞ்சிட்டு அட்லீஸ்ட் 1 ஹவர்னாச்சும் விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்பாத்தியை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சீஸ், டொமேட்டோ கெச்சப், ஸ்ப்ரிங் ஆனியன், செஸ்வான் சட்னி இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறமே பூண்டு தோல் நீக்கிட்டு ரொம்ப பொடி பொடியாக, அதாவது கேரட் சுரண்டுறதில் சுரண்டி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இருந்தால் தான் இதில் நல்லா தடவி சுட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 சைஸ் பெரிய பூண்டை துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தியை எப்பயும் போல் தீத்திக்கலாம். ஓர சைடு சன்னமாகவும் நடுவில் கொஞ்சம் திக்காகவும் தீத்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தீத்தி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ கெச்சப் போடுறேன். நீங்கள் பூண்டை கூட ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து செஸ்வான் சட்னி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா இந்த காரம் இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துருவி வச்சுருக்கிற பூண்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லாவே துருவி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு நான் இந்த குவான்டிட்டி, அதாவது 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கடுத்து சீஸு இது நார்மலாக எப்பயும் போல் துருவி அது மேலே போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அதாவது சீஸ் குழந்தைங்க நிறையா சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கூட சேர்த்தி போட்டுக்கலாம். நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றப்ப நம்ம பீஸா சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் ஸ்மெல்லும் பூண்டு போட்டிருக்கறனால ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் இந்த அளவுக்கு போட்டால் தான் அது நல்லா சாப்பிட்றப்ப பீஸா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் மடிப்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாவே அது ஸ்டிக் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே 3 செஞ்சு எடுத்துக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ கெச்சப் இருந்தாவே போதும், அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் அடிஷ்னலாக தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இதில் வெளியே வராத மாதிரி தீத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறையாவே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால லைட்டாக வெளியே வரும். அதனால் நீங்கள் லைட்டாக மெதுவாக தீத்தி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இதை எப்படி தீத்துறேன்னு அந்த மாதிரி தீத்தி எடுத்துக்கோங்க. அதே சமயம் நடுவில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறப்ப இப்படி கார்னரில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி லைட்டாக வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் பார்த்து மெதுவாக தீத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நம்ம சப்பாத்தி தீத்துற அளவுக்கு மெல்லிசாக தீத்த முடியாது. இந்த அளவுக்கு தான் தீத்த முடியும். இப்போ இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் பட்டரும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் போட்டு செய்கிறேன். மேலே லைட்டாக தடவினாவே போதும் இந்த அளவுக்கு. இது பாருங்கள், சுடுறப்பயே என்ன மாதிரி ஃப்ளேவர் வருதுன்னு. நல்லா பூண்டு நல்லா வேகிறதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வெந்த பிறகு நான் பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப தான் பிடிக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குது அந்த சீஸு உங்களுக்கு மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். பூண்டும் நல்லா வெந்து அது பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் லாஸ்ட்டாக மேலே பிஸாவுக்கு போடுற சீசனிங் போட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சும்மாவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஸ்டஃபிங்லேயே அந்த சீசனிங் போட்டும் தீத்திக்கலாம். நான் பாருங்கள் மேலே போட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நீங்கள் பிக்கிளும் வச்சு சாப்பிட்லாம், அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். டேஸ்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா நிறைய டைம் ஸ்கூலுக்கு போட்டு கொடுப்பாங்க. இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.